மோட்டோரோலா வந்து மோட்டோ G14 அப்படிங்கிற ஒரு இன்டர்வல் பட்ஜெட் ஸ்மார்ட் போன் வந்து மோட்டோரோலா நிறுவனம் இன்னைக்கு வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. மோட்டோவோட இந்த G14 என்ன விஷயங்கள் வருது, மேலும் இந்த போன் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கறத டீடைலாக இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படி பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. முதல்ல இது ஒரு பட்ஜெட் போன் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து போனோட பேக் சைட் பிளாஸ்டிக் பில்ட் வருது. அதே ஃப்ரண்ட் சைட் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இதுல ஒரு 6.5 இன்ச்க்கான ஃபுல் HD பிளஸ் ரிசல்யூஷன் உள்ள LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு வந்து நார்மலா 60 ஹெர்ட்ஸ் தான் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. ஸோ ரெஃப்ரெஷ் ரேட் வந்து ஒரு 90 ஹெர்ட்ஸ் கூட கொடுக்கல. ஸோ இது நெகட்டிவ் பாயிண்ட். மற்றபடியாக இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளேயா தராங்க. டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இதுல வந்து பாண்டா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்பிளே பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ப்ரொடெக்ஷன் இந்த பிரைஸ் பாயிண்ட் கொடுக்கறது ஓகே தான். ஆனா வந்து ரெஃப்ரெஷ் ரேட் வந்து ஒரு 90 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்கலாம், அது கொடுக்கல. இருந்த அந்த பிரைஸ் பாயிண்ட் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதுல 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்கல அப்படிங்கிறது பெரிய குறை இல்லைனாலும் இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்க ரெட்மி 12 4G போன் கம்பேர் பண்ணி பார்த்தா கூட அதுல கூட 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. ஸோ அதனால ஒரு சின்ன ஒரு டவுன் கிரேட் தான் சொல்லணும். மற்றபடி பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது யூனிசோக்கோட T616 அப்படிங்கிற ஆக்டோ கோர் சிப்செட் கொடுக்குறாங்க. இது 2 GHz ப்ராசரா வருது. கிராபிக்ஸ்க்காக மாலியோட G57 GPU கொடுக்குறாங்க. பேசிக்கா பார்க்கும்போது ஒரு 12 நானோமீட்டர் ப்ராசரா வருது. ஸோ ப்ராசரோட ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். அது 120வது ரேங்க் வருது. டி கிரேட் ப்ராசரா கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்கா பார்க்கும்போது நமக்கு வந்து ஆப்ஸ்ல 1-2 ஆப்ஸ் ரன் பண்ணலாமா தவிர மல்டி டாஸ்கிங் செட் ஆகாது, கேம்ஸ்க்கு செட் ஆகாது. ஏன் இந்த ப்ராசர் வந்து மோட்டோரோலா எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு தெரியல. ஸோ ரொம்ப ஒரு டவுன் கிரேடான ஒரு சிப்செட் இந்த போனுக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. மற்றபடி RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த போன் வந்து 4GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் வருது. RAM HDD 4X RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் UFS 2.2 கொடுத்திருக்காங்க. சோ RAM இன்டர்னல் ஸ்டோரேஜ்ல வந்து குறை சொல்ல முடியாது. இது போக மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட்டும் இருக்கு. 1TB டெடிகேட் சிம் செட்டா தராங்க. அதனால 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் அட் அ டைம்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த போன் வந்து Android 13 OS ரன் ஆகுது. இது போக மோட்டோரோலா வந்து இந்த போனுக்கு வந்து Android 14 ஓட அப்டேட்டும் தரப்போறதா சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 3 வருடத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வந்து இந்த போனுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ எப்படி பார்த்தாலும் வந்து செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் இந்த போன் வந்து நாளடைவுல ஸ்லோவா போறது வந்து நிச்சயம். காரணம் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிப்செட் வந்து ரொம்ப டவுன் கிரேடான ஒரு சிப்செட் கொடுத்திருக்காங்க. ரெட்மியோட 12 கூட Helio G18 சிப்செட் கொடுத்திருந்தாங்க. அதே வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வந்து கொஞ்சம் குறைய சொல்லியிருந்தோம். ஆனா இது அதோட மோசமான சிப்செட்ங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம். மற்றபடி போனோட பேக் சைடு 2 கேமரா இருக்கு. பிரைமரி கேமரா வந்து ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா f1.8 அப்பச்சர் வருது. ரெண்டாவதாக 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் கொடுக்குறாங்க. இது f2.4 அப்பச்சர்ல வருது. சோ பேக் சைடு 2 கேமரா தான் இருக்கு. மற்றபடி செல்ஃபி அப்படின்னு பார்க்கும்போது 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா f2.4 அப்பச்சர்ல தராங்க. இது போக இந்த போன்ல வந்து 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட் இருக்கு. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுக்குறாங்க. டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டும் தராங்க. அது மட்டும் இல்லாம ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் போனோட சைடுல பவர் பட்டன்ல தராங்க. போனோட வெயிட் வந்து 177 கிராம் வருது. இது போக IP52 கான ரேட்டிங் இருக்கு. ஆனா லைட்டா தண்ணி பட்டாலும் பிரச்சனை இருக்காது. மேலும் இந்த போனுக்கு வந்து dual 4G VoLTE கான சப்போர்ட் இருக்கு. 5G சப்போர்ட் இதுல கிடையாது. இது போக இந்த போன்ல வந்து dual band Wi-Fi GPS மாதிரி விஷயம் கொடுக்காங்க. பேட்டரிஸ் பத்தி பேசலாம். இதுல ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. சார்ஜ் பண்றதுக்கு 20 வாட் கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. சார்ஜ் பண்றதுக்கு USB Type C போர்ட் கொடுக்குறாங்க. சோ ஓரளவு டீசென்ட்டாக சார்ஜ் பண்ண முடியும். கலர்ஸ் பொறுத்தவரை ஸ்கை ப்ளூ, ஸ்டீல் கிரே அப்படிங்கிற 2 கலர்ஸ் வருது. கடைசியோட இதோட விலை அப்படின்னு பார்க்கும்போது 4GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரே ஒரு கான்ஃபிகரேஷன் வருதுன்னு சொல்லியிருந்தேன். இதோட விலை வந்து 9999 அப்படிங்கிற விலையில விற்கிறாங்க. சோ அப்படி பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண ரெட்மி 12 பிரைசிங்கும் இதுவும் ஒன்று தான். ரெண்டுமே வந்து 4G ஃபோன் தான். ஆனா இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அது கூட கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனா இருக்கு. காரணம் என்ன கேட்டீங்கன்னா டிஸ்பிளே வந்து 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ப்ராசர் கூட கொஞ்சம் பெட்டரான Helio G88 சிப்செட்லாம் கொடுத்திருக்காங்க. சோ அதோட வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மேல கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. சோ பேசிக்கா பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த போனை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த போனோட கூட கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனாக தெரியுது. சோ நீங்க இந்த மோட்டோவோட G14 பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சினா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் இன் தமிழுக்காக மற்ற வீடியோஸ் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.